பாஜகவோட இணைஞ்சாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் அவங்க மிரட்டப்பட்டாங்கன்றது. அன்புமணி மேலே 2 எஃப்ஐஆர் இருக்குது. நம்ம அதிமுகவோட போயிருந்தோம்னா நமக்கு வந்து 7 சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ராஜ்யசபா தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ அன்புமணியே சொன்னதான் ஒரு தகவல், போங்கப்பா போய் வேலையை பாருங்க, நீங்கள்லாம் எம்பி ஆகணும், நான் ஜெயிலுக்கு போகணுமா? அன்புமணி காதலிச்சிருக்காரான்றது எனக்கு தெரியாது. அப்போ காதலும் முக்கியம், பெற்றோர்கள் சம்மதமும் முக்கியன்றதை நான் ஏற்றுப்பேன். ஆனால் முழுக்க முழுக்க காதலிச்சா கூட அந்த காதலர்களை பிரித்து பெரியவர்கள் செஞ்சு வச்ச திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு முட்டாள்தனம். அப்படி ஒரு அன்புமணி அதை சொல்லியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. 21 வயசுக்கு கீழே காதல் திருமணம் பண்ணுறவர்கள் பெற்றோர்களோட சம்மதம் வேணும். ஒரு நாள் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம்? கேட்குற அன்புமணியா 2 காதலர்களுக்கு வந்து இவங்க அரசியல் கட்சி நடத்தினாங்களா, அப்புறம் அவங்க காரணம் காதல் வந்து அற்புதமான உணர்வு. அது காதல் தான் தெரியும். இவங்களுக்கு எங்கே தெரியும்? இவங்களெல்லாம் பணம், சொத்து, இது கட்சி, நிதி, சங்கத்தை வந்து அப்படியே பெரட்டி எடுத்து சொந்த பேருக்கு மாற்றிடணும், இப்படி தான் இவங்களுக்கு இல்லை. தவிர காதல் என்பது அற்புதமான உணர்வு. பாய்கிட்ட போய் வந்து கறி வெட்டுற கடையில் போயிட்டு பலனார் பெருமையை பேச பார்க்கலாம், காரணியை பற்றி பேச பார்க்கலாம், ஜீவகாரணியை பற்றி பேச முடியுமா? நீங்கள் பேச முடியாது. அது மாதிரி தான் சரி. இவங்ககிட்ட போய் காதலை பற்றி பேச முடியும். பேர்லேயே மணி இருக்குது. இவங்ககிட்ட போய் காதல் பேச முடியுமா? காதலிக்கவும் இல்லை, பொண்ணும் கிடைக்கல. அப்போ அன்புமணி என்ன பண்ணுவார்? தரகர் வேலையாக பண்ணுவார். புண்ணாக்கு மாதிரி பேசக்கூடாது. எப்படி உங்களுக்கு ஆத்திரம் எப்படி வந்தோ, மூத்திரம் எப்படி வந்தோ, அதே மாதிரி தான் காதல் கூட ஒரு உணர்வு. பைத்தியகாரமாக பேசக்கூடாது. அதான் 50,000 வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவான ஸ்கேல். 1 லட்சம் வச்சிருக்கலாம். அதனால் இப்போ இதனால் என்னன்னு கேட்டால், சாதாரணமாக இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது கூட ஒரு சிரமமாக தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், 49,999 எடுத்து போனால் அவனை பிடிப்பீங்களா, பிடிக்க மாட்டீங்களா? 50,000 சர்வ சாதாரண பணம். சாதாரண கிளாஸ் ஒரு சம்பளம் பணம்ன்ற அறிவு இல்லை இந்த நிர்வாகத்துக்கு. நான் கேட்குறேன், ஒரு கூட்டம் வந்து திராவிட கும்பல் எல்லாம் வந்து பணத்தை நம்பி இருக்கு, இன்னொரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை, இவிஎம் மிஷினை நம்பி இருக்கு. இதில் எங்கே இங்கே ஜனநாயகப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்பி இருக்கிறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, சீமான் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தான் வந்து முன்னாடி கூப்பிட்டாங்க, அவங்க கிடைக்கலங்கிறதுனால தான் அதிமுக வந்து எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்காகவே நாங்க பாஜகவில் இணைந்து விட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து தகவல்னா, அதிமுக போகிறதுக்கு ரெடியாக இருந்துட்டாங்க. ஆனால் திடீர் முடிவாக தான் வந்து பாஜகவோட இணைஞ்சாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் அவங்க மிரட்டப்பட்டாங்கன்றது அவங்க. ஏன்னா அன்புமணி மேலே 2 எஃப்ஐஆர் இருக்குது டெல்லியில். ஸோ அதனால் வந்து கேட்டால் அவர் வந்து அதில் எஃப்ஐஆர் போட்டோம்னா வந்து திகாருக்கு போகிற கண்டிஷன் வந்துடும். அதனால கேட்டால் வேறு வழி இல்லாமல் கேட்டால் வந்து வழி தெரியாமல் தான் போயிட்டு வந்து அப்பாவும் மகனும் போயிட்டு வந்து பிஜேபினா, அவங்களுக்கு டாக்டர் ஐயாவுக்கு நல்லா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியில் போய் இணைஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு சீட்டு கூட வராதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் வேறு வழி இல்லைன்ற அந்த சூழ்நிலை தான் வந்து போயிருந்தாங்க. 2 ராஜ்யசபா தராது சொன்னாங்களா, அப்படிலாம் எந்த உத்தரவாதமும் தரவே இல்லை. முழுக்க முழுக்க ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்ன்ற அந்த பார்வையில் தான் வந்து அன்புமணியை பார்க்குறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதனால என்ன கேட்டால், அப்படி ஒரு வார்த்தை வந்தபோது கூட பிஜேபியில் இவங்க இணைஞ்ச பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கேட்டபோது, நம்ம அதிமுகவோட போயிருந்தோம்னா நமக்கு வந்து 7 சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ராஜ்யசபா தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ அன்புமணியே சொன்னதான் ஒரு தகவல், போங்கப்பா போய் வேலையை பாருங்க, நீங்கள்லாம் எம்பி ஆகணும், நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு அவர் கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதனால இது முழுக்க முழுக்க வந்து பிஜேபி அணியில் சேர்ந்து கேட்டால் ஒரு தற்கொலைக்கு சமந்தான். அந்த கட்சி இனி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியே இருக்காது நிச்சயமா. என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டால், சௌமியாவுக்கு வந்து ஒரு தருமபுரி கொடுத்தனால அங்கே ஒன்றா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மற்ற 9 தொகுதியிலையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தோல்வி தான் அடையும். பிஜேபி வேணா இவங்களால வந்து பார்த்தா 1-2 இடங்கள்ல வந்து அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. பொதுவான பார்வையில சொல்றேன். பிஜேபியில் தமிழ்நாடோட வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சதுனால சரிங்களா, ஒரு 2-3 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் பிஜேபி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தருமபுரியில் வேணா ஜெயிக்கலாம், இல்லைன்னா வந்து நிச்சயமா வந்து வாய்ப்பு கிடையாது. அதுவும் தோற்று போச்சுன்னா 10 தொகுதியும் தோக்கும். ஒரு தொகுதி வந்து தருமபுரி தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே அன்புமணியே வந்து பார்த்தீங்கன்னா தோற்றவர் தான் அங்கே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை வந்து அந்த ஒரு தொகுதி வரலாம் பாட்டாளி மக்கள் கட்சி. பிஜேபிக்கு ஒரு 2-3 தொகுதி கிடைக்கும். மற்றபடி வந்து கேட்டால் இந்த மும்முனை போட்டியில் சாதகம் யாருக்குன்னா திமுகவுக்கு தான் சாதகம். இறுதியாக ஒரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 21 வயசுக்குள்ள காதல் திருமணம் பண்ற எல்லாருமே வந்து பெற்றோர்கள் சம்மதத்தோட தான் பண்ணணும், நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படிதான் நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்றாங்க. 21 வயசுக்குள்ள பெற்றோர்களும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் வருது.
காதல் திருமணம் பண்ணா மட்டும் பிரச்சனை வரப்போறது இல்லை, இதுலயும் பிரச்சனை வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறத பார்க்கறத விட்டுட்டு இது இப்படி பண்ணா நான் வந்து மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்கணும் சார். ம். அவர் சொல்றதை முற்றிலும் நான் புறந்தள்ள மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து காதல் திருமணங்களும் விவாகரத்தில் போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக கூட போய் பேசுவேன். ம். பட் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். காதல் திருமணங்கள் எல்லாமே வந்து அதாவது கேட்டிங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆகிறது இல்லை, அதாவது விவாகரத்தில் முடியறது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லாம் சேர்த்து வச்ச கல்யாணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி காலம் வரைக்கும் போகாமல் அதுவும் வந்து விவாகரத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா காதலிக்கலாம். காதல் வந்து ஒரு அற்புதமான உணர்வு, சரிங்களா? அது அன்புமணி காதலிச்சிருக்காரான்றது எனக்கு தெரியாது, சரிங்களா? இங்கே காதலில் வந்து நிறைய காதல் இருக்குது. இந்த கள்ள காதல், நல்ல காதல், இதோ நொல்ல காதல், இதோ பல காதல் இருக்குது இல்லையா? ஆனால் காதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உன்னதமானது தான். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நான் சொல்ல கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள்ன்றது சுற்றுள்ள மக்கள், அவங்களோட உறவினர்கள். அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை தான் பொறுத்து இருக்குது. ஒரு சாதிய பார்வை உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. சாதிய பார்வை உள்ளவங்க ஓரளவுக்கு சமூக பார்வை இருக்குது, இதெல்லாம் வந்து சகிச்சுக்கலாம், இதெல்லாம் ஏற்றுக்கலாம். சகிச்சுக்கிறதுன்னு கேட்டினா இதெல்லாம் வந்து ஒரு இயல்பு தானே, காதல்ன்றது ஒரு இயல்பான உணர்வு தானே, வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பார்வை சமூக பார்வையோடு பார்த்தாங்கன்னா, சாதி வெறிலாம் இல்லாமல் ஒரு சமூக பார்வை ஒரு பொது பார்வையில் பார்த்து பெற்றோர்களை சேர்த்து திருமணம் வச்சாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது காதலும் முக்கியம், பெற்றோர்கள் சம்மதமும் முக்கியன்றதை நான் ஏற்றுப்பேன். ஆனால் முழுக்க காதலிச்சா கூட அந்த காதலர்களை பிரித்து பெரியோர்கள் செஞ்சு வச்ச திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு முட்டாள்தனம். அப்படி ஒரு அன்புமணி அதை சொல்லியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அன்புமணி சொன்னது வந்து 21 வயசுக்கு கீழே காதல் திருமணம் பண்றவர்கள் பெற்றோர்களோட சம்மதம் வேணும். ஒரு நாள் டிஃபரெண்ட் என்ன பண்ணுவார் அடுத்த கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சார். 21 வயசு சொல்றாருல, ஒரே ஒரு நாள் டிஃபரெண்ட் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. பண்ண முடியாது. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா சார்? இப்படி சொல்லும் போது தான் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா நம்ம பர்சனலாக போய்டும் சமையல் தவிர்க்க முடியாமல். அப்புறம் என்ன சொல்லுவான், அவன் வந்து ஒரு பர்சனலாக பேசுகிறான், தனிப்பட்ட முறையில் பேசுகிறான். இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் கேட்குற அன்புமணி யார்? 2 காதலர்களுக்கு வந்து இவங்க அரசியல் கட்சி நடத்துனாங்களா? அப்புறம் அவர் வேறு மாதிரி நான் கேட்டுருவோம், வேறு மாதிரி கேட்டுருவோம். அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா நீங்கள்? என்ன இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப மீண்டும் நான் சொல்கிறேன் சார், இது 2 நபர்கள் தனிப்பட்ட பிரச்சனை. நீ யாருன்னு கேட்குறேன். அரசியல் கட்சி நடத்துனீங்கன்னா பொதுவான பொண்ணு 21 வயசுக்கு உள்ளவங்களுக்கு இது வந்து அரசாங்கம் பல சட்டங்கள் இருக்குது சார், அதெல்லாம் மெயின்டைன் ஆகுதா? முதல்ல இவர் யாருன்னு கேட்குறேன் நான். இவர் குடும்பத்துக்கு போடலாம், இவர் குடும்பத்துக்கே போட முடியாது. 18 வயசு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கே நீங்கள் இந்த உத்தரவை நீங்கள் போட முடியாது. இப்படியெல்லாம் பண்ணி நாசம் பண்ணி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பொண்ணு வாழாமல் இருக்குது. எங்கேயுமே வாழாமல் அது விதவையா இல்லை சுமங்கலியா இல்லை செல்வியான்னு தெரியாமல் வந்து வாழாமல் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நிற்குது. அந்த பையன் எப்படி செத்தான்னே தெரியல. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தருமபுரி இளவரசன் சொல்கிறேன். அந்த பையன் எப்படி செத்தான்னு கூட தெரியாது. இவங்க எல்லாம் வாரிக்கிட்டு என்ன நான் கேட்குறேன், அந்த பொண்ணுக்கு உங்களால் வாழ்க்கை தர முடியுமா நான் கேட்குறேன். பிரித்து விட்டீங்கல்ல, அவனை செத்தான், எப்படி செத்தான்னு தெரியாது. அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி வாழ்க்கையே இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன வாரிக்கிட்டீங்க இப்போது நான் கேட்குறேன். உங்கள் வேலையை பாருங்களாண்டா. உங்கள் குடும்பத்துக்கு போட முடியுமா அந்த மாதிரி உத்தரவை? காதலிக்கிறாங்க, பெரியவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மதத்தோடு திருமணம் பண்ணிக்கணும் சார், அவ்வளோதான் சார் என்னுடைய. காதலிக்கட்டும். காதல் வந்து அற்புதமான உணர்வு. அது காதல் சதம் தெரியும், இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இவங்களெல்லாம் பணம், சொத்து, இது கட்சி, நிதி, சங்கத்தை வந்து அப்படியே பெரட்டி எடுத்து சொந்த பேருக்கு மாற்றிடணும், இப்படி தான் இவங்களுக்கு இருக்க தவிர காதல் என்பது அற்புதமான உணர்வு. அதை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. கசாப்புக்காரங்கிட்ட போய் காருண்யம் பேச முடியுமா? நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. பேச முடியுமா? கசாப்புக்காரங்கிட்ட போய் காருண்யம் பேசுனீங்கன்னு கேட்டால் இப்போ என்னங்க என்னென்ன பேசுவோம். வள்ளலாரை பற்றி நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு பாய்கிட்ட போய் வந்து கறி வெட்டுற கடையில் போய்ட்டு நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். பேச முடியாது. வள்ளலார் பெருமையை பேசுங்க பார்க்கலாம். காருண்யம் பற்றி பேசுங்க பார்க்கலாம். ஜீவகாருண்யம் பற்றி பேச முடியுமா? நீங்கள் பேச முடியாது. அது மாதிரி தான் சார் இவனுக்கிட்ட போய் காதலை பற்றி பேச முடியுமா? இவனுக்கு காலங்காலமாக பணம் என்ன சொன்னாங்க, காசு மணி, அது மாதிரி இவனுக்கு காலம் ஃபுல்லாக அதுதான். பேர்லேயே மணி இருக்குது. இவனுக்கிட்ட போய் காதல் பேச முடியுமா? நம்ம சொல்லும்போலாம் மீண்டும் சொல்லுன்னு கேட்டால் காதல் என்பது அற்புதமான ஒரு உணர்வு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுன்னு கேட்டால் ஒரு பொறுப்பான தந்தையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பேசிட்டு போகிறதுக்காக நான் ஒரு பொறுப்பான தந்தையாகவும் நான் பேசுகிறேன்னு கேட்டால் பெற்றோர்கள் சம்மதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலிக்கணும். அந்த காதலித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் பண்ணிக்கணும். இதுதான் இருக்கணுமே தவிர 21 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் வச்சுட்டு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு என்ன 21 வயசுக்கு மேலேனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நடக்கும் சார். கல்யாணமே பண்ணாதீங்க என்ன சார் பண்ணுவான்? நான் காதலிக்கவும் இல்லை, பொண்ணும் கிடைக்கல. அப்போ அன்புமணி என்ன பண்ணுவார்? தரகர் வேலையாக பண்ணுவார். நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு காதலிக்கிறா சார், அவன் வந்து காதலை மறுத்துட்டான் சார், பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். பெற்றோர்கள் பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கல. இங்கே எவ்வளோ பேர் தெரியுமா வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கிறான் தெரியுமா?
எவ்வளோ பேர் பொண்ணு கிடைக்கான்னு தெரியுமா? நான் எந்த குறிப்பிட்ட சமூகம் கூட சொல்ல, வன்னியர் சமூகத்திலே சொல்கிறேன். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் செட்டர் சொல்லிட்டு வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறான் தெரியுங்களா? பொண்ணே கிடைக்கல சார். முதல்ல ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன பொண்ணு தெரிஞ்சுங்க. இல்லை அவங்க வீட்டில் பொண்ணோ பிள்ளையா இருந்தானா தெரியும். பெண் குழந்தைகள் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. 4 பேர் இருக்கிறான்னு கேட்டினா ஒரு பொண்ணு தான் இருக்கு. காரணம் கேட்டினா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் சிசு கொலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்து பால் ஊத்தி கொள்றது, இதெல்லாம் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அது பரவலா நடந்ததுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து இது வந்து ஏதோ கள்ளிப்பால் ஊத்துதான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. சைலண்டா பெண் குழந்தைகள் தான் அபார்ஷன் பண்ணக்கூடிய முறைகள் இருந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன். அதனால பெண் குழந்தைகள் ரேஷியோ கம்மி ஆயிடுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டுல 4 பையன் தான்னா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? அன்புமணி வந்து ஒரு திருமண தகவல் மையம் நடத்த சொல்லுங்க. புண்ணாக்கு மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றது சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், நேர்மையை பேசிட்டு இருக்கிறேன். நான் உண்மை எல்லா சமூகத்திலும் தான் நடந்திருக்கு. குறிப்பிட்ட சமூகம் கூட சொல்ல. நான் பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக அபார்ஷன் பண்ணுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குறைவா இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள் குறைவா இருக்கிறாங்க. 4 பேருக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கு. 4 இளைஞர்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ண சொல்லலாமா? பைத்தியகாரமாக பேசக்கூடாது. அவனுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும் சார். எல்லாருமே கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். ரொம்ப நாளைக்கு வாழ போறது இல்லை. பொறுப்பா யோசிக்கணும்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் பெற்றோர்கள் சம்மதத்துக்காக காத்து இருக்கட்டும்னு வேணா சொல்லுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க கூடாதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு ஆத்திரம் எப்படி வருதோ மூத்திரம் எப்படி வருதோ அதே மாதிரி தான் காதல் கூட ஒரு உணர்வு. இந்த முட்டாளங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அர்த்த கல்வி போங்க. நீங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக பணம் எடுத்து சென்ற பணமும் சரி, அந்த பரிசு பொருட்களும் சரி, 70 கோடிக்கு மேலே இது வரையும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா பணமும் வந்து தேர்தலுக்கு பட்டுவாடா பண்ணுறதுக்காக போச்சுன்ற அந்த அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி கொண்டு போகப்பட்ட பணமா? இல்ல இல்லையா? எல்லா பணமும் ஒரு சில பணங்கள் எமர்ஜென்சியா கூட இருக்கலாம் சார். ஒரு சில சார் பெரும்பாலும் கூட இருக்கலாம். ஸோ இது பணப்பட்டுவாடாக்க கொண்டு போனதுதான்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க முடியாது. பணம் கொண்டு போனதை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 50,000க்கு மேலன்ற அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஏன் 43,000 ரூபாய் பிடிச்சது கூட இருக்கு. ஆனால் வந்து அது வந்து பிடிப்பட்ட பணம் எல்லாமே வந்து வாக்குக்காக வந்து பட்டுவாடா செய்யறதுக்காக கொண்டு போகப்பட்டது அல்லது தேர்தல் செலவினங்களாக கொண்டு போகப்பட்டதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பணம் பிடிபட்டிருக்கு, அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பட்டுவாடா செய்யும் போது நீங்கள் கையும் களமாக பிடிச்சிங்கன்னா இதுக்காக கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த 50,000 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சராசரி இப்போ நாமளே கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பணம் கொண்டு போகும்போது தயக்கம் இருக்க தான் செய்யுது. இப்போ நாளைக்கு மருத்துவமனையில் பணம் கட்டணும். அந்த பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. இல்ல மருத்துவமனைக்கு கட்டுறதா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ரெசிப்ட் நீங்க சார் இதெல்லாம் வந்து எப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பிடிபட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதை பரிசீலனை பண்ணணும். அதை ஆமான்னு அக்செப்ட் பண்ணணும். பணம் பிடிபட்டுச்சுனால அவங்க கண்ட்ரோல் போயிடும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 ரெக்கார்டு காமிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம். நிறைய நடக்கும். இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடர்பாடு தான்ன்ற. நான் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்கிறாங்களா அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுங்க. மற்றபடி பணம் கொண்டு போகிறத பிடிக்கிறதுன்றதே வந்து கேட்டால் 50,000ன்றது சார் இன்றைக்கி சராசரியாக ஒரு புரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து சாதாரணமாக பண பரிமாற்றங்களுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்சம் சம்பள பணத்தை கொண்டு போனோம். ஒரு 2 லட்ச ரூபா சம்பளமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து 50,000 கடந்துருச்சு சார். கிளாஸ் 4 எம்ப்ளாய்க்கு சொல்லுங்கள் நீங்கள். தப்பு சார் இது. 1 லட்ச ரூபா ஸ்கேல் வைங்க. ஸ்லாப் வந்து 1 லட்சம் 50,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 எம்ப்ளாயோட சம்பளம் சார். சம்பள பணமே 50,000 தாண்டிடுதுன்ற நான் இன்னைக்கு டேட்டுக்கு. ஏதோ தனியார் நிறுவனங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 15,000 சம்பளம் தராங்க. ஆனால் சராசரியாக ஒரு அரசாங்க ஊழியரோட சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருக்குது கிளாஸ் 4. அப்படி இருக்கும்போது 50,000ன்றது வந்து ஏன்னா சராசரியாக சாதாரண செலவு கூட 50,000 கடந்து இருக்கு. ஆனால் 50,000 வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவான ஸ்கேல். 1 லட்சம் வச்சிருக்கலாம் சரிங்களா? அதனால் இப்போ இதனால் என்னன்னு கேட்டால் சாதாரணமாக இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது கூட பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்குது. இது உண்மையாக சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நாங்கள் மருத்துவமனையில் வந்து 56,000 ரூபாய் கட்டணும். எப்படி கொண்டு போகிறது யோசனை பண்ணிருக்கோம். எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இவன்ட்டு 1008 கேள்வி பதில் சொல்லிட்டு எதுக்கு சொல்லி வேறு எந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போகலாம். எந்த ரூட்னா நீங்கள் ஏதோ வேறு மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. கேட்டனா மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டுருக்கோம். பேங்க்கு கொண்டு போகிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்னலை தாண்டி தான் சார் போகிறோம். இந்த ஸ்குவாடுன்ற பேரில் வந்து பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணுறேன். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கெட்ட பேர் தான். எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் தான் இது. இதை ஒழுங்கு பண்ண முடியல இல்லை உங்களால். இந்த ஜனநாயக நாட்டில் பணம் கொடுக்கறது வந்து கேவலமாக இல்லை. இது பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம். அதுக்காக தான் நீங்கள் வந்து தடுக்கிறீங்க இல்லையா? அதை தடுக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா சரியாயிருமா இல்லையா? டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க எப்போ பண்ணீங்க? ரவீந்திரநாத் எப்போ பண்ணீங்க? ஒரு சாதாரண ஒரு வழக்கு. இப்போ ரவீந்திரநாத் வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணார். எப்போ அவர் பண்ணாருன்னு கேட்டால் அவர் பதவி காலம்லாம் முடிச்சு ஒரு 6 மாதம் இருக்கும்போது பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கொடுத்த பென்ஷன் எம்பி கொடுத்தீங்களா அந்த சம்பளத்தெல்லாம் நீங்கள் என்ன ரெக்கவர் பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன்.
பணம் கொடுத்து தான் ஓட்டு போறது அப்படின்னா ஏதோ மக்கள் பணம் கொடுத்து தேர்தல் முறைகேடு நடந்துச்சு சார். அதை வந்து நீங்க எப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்குறேன். எப்போ நீங்க வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணது எப்போ? எல்லா பதவி காலம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் இருக்கும்போது பண்ணீங்க. இன்னும் ஒரு 6 மாசம் இருந்தால் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பார் வெளியில. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய நடவடிக்கை வந்து வலிமையா இல்லை. சாதாரண மக்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு உங்களோட நடவடிக்கை. நீங்களே சொல்லுங்க, 49,999 எடுத்து போனா அவனை பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? ஒரு ரூபா கம்மியா இருக்கு, எடுத்துட்டு போலாம்ல. அப்ப எடுத்துட்டு போலாமா? 43,000 பிடிச்ச கதையை நம்ம அலர்னதை பார்த்தோம் நம்ம ஒரு வீடியோல. அவங்க முடிவெடுக்கிறது தான் சார், அங்க அதிகாரிகள் முடிவெடுக்கிறது தான். இதெல்லாம் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அச்சுறுத்தல். நான் அதிகாரத்தில் உள்ளவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க செக் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாமே சாதாரண மக்களை பாதிக்குதுன்னு சொல்றேன். ஒரு வியாபாரியை பாதிக்கும். ஒரு வியாபாரம் சம்பந்தமா ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வரணும் சார், இந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வரணும். சாதாரண நீங்க வந்து கோயம்பேட்டில் போய் பாருங்க சார், 50,000 பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சர்வசாதாரணம் இன்னைக்கு 50,000 பிசினஸ்ன்றது. சரிங்களா? 4 வெங்காயம் மட்டும் தூக்கி போட்டால் 50,000 ஆச்சு. இன்னும் பெரிய இதுன்னு கேட்டால் 50,000 எடுத்து போக கூடாது சொன்னேன். பண்ணா ஒழுங்கா பண்ணணும், சரியா பண்ணணும். ஒரு தேர்தல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களோட நின்று யோசிக்கணும். அவங்களுக்கும் தான் இது சிக்கல். ஆனால் அவங்க அதிகாரத்தினால பிரச்சனை கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க வந்து மோடி வந்து ஆன்லைன் பேமெண்ட் கொண்டு வந்துட்டாரு, மிஷின் கொண்டு வந்துட்டாரு, நீங்க பண பரிவர்த்தனை அப்படி பண்ணிக்கலாம். இது நடைமுறையில் ரொம்ப கஷ்டம் சார். பரிவர்த்தனை பண்றதுக்கு கூட தான் இப்ப கமிஷன் கட்டணும்னு சொல்லி. அதுதான் சார் நான் சொல்றேன். இங்க எல்லாமே நான் இது தேவையே இல்லைன்ற. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேர்தலில் பட்டுவாடா பண்ணுவான்னு நீங்க இங்க கையும் களமா பிடிங்க, நடவடிக்கை எடுத்துட்டு போயிட்டே இருங்கன்ற. நான் யார் பண பட்டுவாடா பண்றேன்னா அங்க போங்க. இப்ப மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேர்தல் வந்து அப்படியே பவித்திரம் இருக்குதா? ஒரு கூட்டம் வந்து திராவிட கும்பல் எல்லாம் வந்து பணத்தை நம்பி இருக்கு. இன்னொரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை, இவிஎம் மிஷினை நம்பி இருக்கு. இதுல எங்க இங்க ஜனநாயகப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்பி இருக்கிறாங்க, மக்கள் வாக்குகள் நம்பி இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு கும்பல், திராவிட கும்பல் வந்து திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்க போறாங்க. காலகாலமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு கும்பல் மிஷினை நம்பி இருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை நம்பி இருக்காங்க. எங்க சொல்ல போனா ஜனநாயக முறை தேர்தல் நடக்க போகுது கிடையாது. மக்கள் நம்பி இவங்க இருக்கிறாங்க இல்ல. அப்புறம் எதுக்கு சாதாரண மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவன் பணத்தை எடுத்துட்டு போனா, இவ்வளோ எடுத்துட்டு போறான், 50,000 எடுத்துட்டு போறான், 50,000 ₹1 எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவனை பிடிச்சா அப்படி. இந்த நடைமுறை கேவலமான நடைமுறைன்ற. வெளிநாடுகள் பார்த்தா சிரிப்பாங்க இவங்களை பார்த்து. என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்டா பணம் எடுத்து பிடிச்சுன்னு கேட்டா, அவர் தேர்தலில் பட்டுவாடா பண்ணுவாரு மக்களுக்கு சொல்லு. மக்களை கரெக்டாக இருக்கிறது யாரு? மக்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறது யாரு? நீங்க தானே பெருமையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா ஒரு பேருனா, ஆர்கே நகர் ஃபார்முலா அதை விட ஃப்ராடு. பணமே கொடுக்குறது, டோக்கன் கொடுத்து ஏமாத்தலாம் இருக்கிறான். அவனும் தேர்தலில் நிற்கிறான் இன்னைக்கு. ஆர்கே நகர் நடந்து தெரியும்ல, டிடிவி வந்து பார்த்தா 20 ரூபா டோக்கனை கொடுத்து வச்சான், பணமே கொடுக்கலன்னு சொல்லி. பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஃப்ராடு தானே கேட்டான். அதை விட என்ன கேட்டால், பணமே கொடுக்காம 20 ரூபா டோக்கனை கொடுத்து ஏமாத்து வந்து அதை விட எப்படிப்பட்ட ஆளுங்க. இப்போ யாரு இப்போ புரிஞ்சுட்டீங்களா? மக்களை கரெக்டாக்குறது யாரு? திராவிட கும்பல் தான் மக்களை கரெக்டாக்குச்சு. சரி, இந்த ஆரிய கும்பல் வந்து பெருசாக மாத்திரன்னு பார்த்தாக்கா 50,000 ரூபா பணம் எடுத்துட்டு போறேன்னு பிடிச்சி கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கு ஆரிய கும்பல். நான் சொல்றது மத்திய அரசு சொல்றேன். ஒரு நிரந்தரமான ஒரு சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே சாதாரண மக்கள், வியாபாரத்தில் இருக்க மக்கள் இன்னைக்கு டேட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் சாதாரணமாக பண்ணுவாங்க. பூக்கடையில் போனீங்கன்னா, கோயம்பேட்டில் போனீங்கன்னா ஒரு 50,000 ரூபா ரொட்டேஷன் பண்ணுறது சாதாரண விஷயம். நீங்கள் அந்த மக்களெல்லாம் போட்டு கசக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்படியே மிஷின் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்களா? புரிஞ்சுக்கோண்ணா. சாதாரண கிளாஸ் 4 இப்போ இதை நீங்கள் 2 தேர்தலுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டு. 10 வருஷத்துக்கு பிறகு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து பண மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிஞ்சிட்டு இருக்க சாதாரணமாக ஆயிடுச்சு. நீங்கள் 50,000 1 லட்சம்லாம் சாதாரணம் சார். என்ன கேட்டால் 1 லட்ச ரூபா வந்து சாதாரணம். என்ன கேட்டால் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எடுத்து போனால் பிடிங்க. இந்த பணம் வந்து ஏதோ பட்டோடா பண்ணுறதுக்காக வந்து எலெக்ஷனுக்காக பட்டோடா பண்ண சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா வைங்க. அதானே கரெக்டு. 50,000 சாதாரண பணம் சார். போட்டு மக்கள் நானும் பார்க்குறேன், தினம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஒரு வழியில் பார்க்குறேன்னு கேட்டால் ஜீப்பை நிறுத்திட்டு எனக்கு குற்றவாளி மாதிரி இப்போ போகிறவங்க வரணும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தப்புன்ற. நான் வைங்க ஒரு 5 லட்ச ரூபா வைங்க ஸ்கேல். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் நாங்கள் வந்து வழியில் நிறுத்தி செக் பண்ணுவோம். எதுக்கு என்ன எது பதில் சொல்ல 50,000 சர்வ சாதாரண பணம். சாதாரண கிளாஸ் 4 சம்பளம் பணம்ன்ற அறிவு இல்லை இந்த நிர்வாகத்துக்கு. நான் கேட்குறேன், மத்திய அரசு தான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் 50,000 நீங்கள் ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாயி சம்பளம் என்ன சார்? எலெக்ஷன் கமிஷனில் நான் கேட்குறேன், எலெக்ஷன் கமிஷனில் வேலை செய்கிற ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாயோட மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறேன். அவனே கிராஸ் பேமெண்ட் வந்து 50,000 தாண்டி வாங்கிடுவான். அப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ தவறுன்ற. நான் சிஸ்டமே தவறு, அந்த நடவடிக்கை தவறு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலமைத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க